கொலைசியர் 3:24 வாசிக்கிறோம். கொலைசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இங்க சொல்றாரு பாருங்க, நீங்க எதை செய்தாலும், கொடுக்கறதா இருக்கட்டும், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு உதவி செய்யறதா இருக்கட்டும், அது யாருக்குன்னு செய்யக்கூடாதா? மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று நாம் மனப்பூர்வமா செய்யணும். கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும். அங்க பேதுரு சொல்லும்போது அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, இருமாப்பாய் அல்ல, அங்க எச்சரிப்பாரு மேய்ப்பினை குறித்து. ஆகவே நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்க. இதுவரைக்கும் நாம் உலகத்துக்கு ஊழியம் செஞ்சோம், குடும்பத்துக்கு ஊழியம் செஞ்சோம், போட்டோம். இனிமே கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக ஏதாவது நாம் செய்யணும். அது யோவான் 12:26 வாசிக்கிறோம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுவார். பாருங்க, அழகா சொல்றாரு. ஒருவன் எனக்கு ஊழி செய்வானால் அவனை பிதாவானவர் கனப்படுவார். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்து உங்க பாஸ்டரால, உங்க போதகரால கனப்படுத்தாம மறந்து போயிருக்கலாம், விட்டுட்டு இருக்கலாம் அவரு. ஆனால் நம்மை சிருஷ்டித்த, பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் சொல்றாரு, பிதாவான நம்மை கனம் பண்ணுகிறாரா இல்லையா? அவங்க பாருங்க, ஒருவன் எனக்கு ஊழி செய்வாரானால் அவன் பிதாவானவர் என்ன பண்ணுவாரா? கனம் பண்ணுவாருங்க. நீங்க ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. ஊழியன்றது பெரிய மேடை போட்டு மைக்கு பிடிச்சி செய்யறது இல்லை. இந்த லேகோனாக பிசாசு பிடித்து வந்து பார்க்குறோம். அவன் புத்தி தெளிவு இல்லாம சங்கிலினால் கட்டப்பட்டு அவன் கல்லறையிலே குடியிருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் அசுதாவே இவனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார். ஏறக்குறைய 2000 பன்றிகள் மேட்டில் இருந்து போய் கடல்ல விழுந்து மாண்டு போனது. அதுக்கு பிறகு பார்க்கிறோம், புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூடவே இருக்க போறேன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை போய் மற்றவர்களுக்கு சொல்லு. நீ பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு போய் சொல்லுப்பா. ஆகவே கர்த்தர் நம்மை ரட்சித்தார். நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி இருக்கிறோம், வித்தியாசத்தை தான் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மை செய்தார் அதான் சொல்லணும். தாவீது ராஜா சொல்வார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை நான் பாடுவேன்னு சொன்னார். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? வின்சென்ட் சர்ச்சில் கேட்பாரு, அழகா சொல்றாரு, நாடு உனக்கு என்ன செய்ததுன்னு கேட்காத, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய்? உண்மைதான், உனக்காக நான் மரித்தேனே. 3 மணி நேரம் சபிக்கப்பட்ட சிலுவையில் தொங்கி கடைசி சொட்டு ரத்தம் பூமியில சிந்தர வரைக்கும் நான் பாடுபட்டேன். உன்னுடைய கையை செய்த பாவத்துக்காக என் கையில ஆணி ஏற்றுக்கிட்டேன், உன் கால் செய்த பாவத்துக்காக என் கால் ஆணி ஏற்றுக்கிட்டேன், உன் தலை செய்த பாவத்துக்காக என் தலையில முள்முடி ஏற்றுக்கொண்டேன். நீ பொல்லாத சிந்தனை பண்ணதுனால உன்னுடைய இருதயத்தில் கொத்தப்பட வேண்டிய இந்த ஈட்டி என்னுடைய இருதயத்தில் கொத்த நான் ஏற்றுக்கொண்டேன். சொல்றாரு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? என்ன செஞ்சு இருக்கிறோம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு 20 வருஷமா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமா இருக்கிறோம். என்ன செஞ்சுக்கிறோம்? எதை நம்ம ஆண்டுக்காக செய்திருக்கிறோம்? காணிக்கை கொடுக்கறது, தசம்பா கொடுக்கறது அடுத்த காரியம். ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயம் பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவருடைய பாரமே ஆத்துமா ஆதாயம் தான். 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் சொல்றது 4ஆம் வசனத்துல, எல்லா ஆத்துமாக்களும் சத்தியத்தை அடையவும் ரட்சிக்கப்படும் அசுத்தமுள்ளவனாக இருக்கிறார். ஆகவே ஆத்துமா தான் ஆண்டவருக்கு மெயின். ஆத்துமாக்களுடைய சாவை விரும்புகிற தேவன் அல்ல. ஆகவே ஆத்துமாக்களுக்காக தான் அவர் வந்தார். அதான் சொல்றார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆத்மா விலையேற பெற்றது. கிளாரா கனகராஜாவை பாடுவாங்க, சரீரம் மண்ணுதான், ஆனால் சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற ஆத்மா பொண்ணு,
இன்னைக்கு பொண்ணு 34,000 35,000 ஒரு சவரன். அதை விட இது மேலான நம்முடைய ஆத்மா. அவங்க எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, ஆத்மாதாயை செய்துங்க. ஆண்டவருக்காக நம்ம எதையாக செய்யணும். இங்க பாருங்க, மேய்ப்பர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குழந்தையை கண்டு பணிந்து கொண்டு வாய் மூடிக்கிட்டு வரல, வர வழியெல்லாம் பிரசுத்தம் பண்ணிட்டு வராங்க. அந்த மேய்ப்பர்கள், படிப்பறியாத மேய்ப்பர்கள் பிரசுத்தம் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திர சகோதரிகள் ஊழி செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. லூக்கா 8:3, லூக்கா 8:3. ஏரோதின் காரியக்காரனான மூசாவின் மனைவியாகிய யோவான் ஆனாலும் சூசான் ஆனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்க பாருங்க, சூசன்னா யோவன்னா என்ன பண்ணலாம்? தங்கள் ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட ஆராதிக்கிற தேவஜனமே, கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்துங்க. இனி காலம் செல்லாதுங்க. உன்னோட வேலை செய்கிறவர்களுக்கு சொல்லு, இயேசு நல்லவர், இயேசு உனக்கு சமாதானம் கொடுக்கிறார், இயேசு உனக்கு சுகத்தை கொடுக்கிறார், இயேசு உனக்கு வாழ்வு கொடுக்கிறார். சொல்லுங்க. இதுதான் சின்ன சின்ன காரியங்கள். இயேசு உனக்கு நன்மை செய்கிறார், இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு உன் பாவத்தை மன்னிக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் நம்ம வாய் மூடிட்டு இருந்தோம். இனி அப்படிலாம் இருக்கு. ஒருவருக்காக ஒரு நாளைக்கு ஒருவருக்கு இயேசு பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு. ஆகவே நம்ம ஊழியம் செய்யணும். அதுதான் அருமையான வில்லியம் கேரி சொல்லி அங்கே கல்கட்டாவில் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த சிராம்பூர் யூனிவர்சிட்டி, பைபிள் யூனிவர்சிட்டி ஸ்தாபித்தவர். அவர் சொல்றாரு, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். Do great things for Jesus. Expect great things from Jesus. நம்ம தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து பிறகுதான் அவருக்கு நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியும். நம்ம ஒண்ணுமே செய்யாம எதிர்பார்த்தா கிடைக்குமா? கம்பெனில 30 நாள் வேலை செஞ்சுட்டு அடுத்து 1ஆம் தேதி வராத சம்பளத்துக்கு கேட்டா கொடுப்பான். வேலையே செய்யாம முதலாளிகிட்ட போய் சம்பளம் கொடுனா எப்படி கொடுப்பான்? வேலையே செய்யாம போனஸ் கொடு, வேலையே செய்யாம இன்சென்டிவ் கொடுன்னு கேட்டா கொடுப்பானா? இல்ல. நம்ம கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஆகவே அவர்களுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு பெரிய காரியங்களை எதிர்பார்த்தா நிச்சயமா தருவார். அவர் யாரை ஏமாத்துகிறவர் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரம் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. மனுஷனுக்கு ஊழியம் செய்யாதுங்க. மனுஷனுடைய மேன்மைக்காக செய்யாதீங்க. கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, எதிரில் இருக்கிறவங்களுக்கு, கூட வேலை செய்ய கூட பழகிறவங்களுக்கு சொல்லு. அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, ஆனா நம்முடைய கடமை சொல்லி ஆக வேண்டும். சொல்லணும். அதான் அங்கே தானியேல் புஸ்தகம் வாசிக்கும் போது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பாங்க சொல்ற. ஆத்துமாதாயம் செய்யுங்க. ஆத்துமாதாயம் செய்யும் போது ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல நம்ம பிரகாசிப்போம். நம்ம தான் ஊழியம் செய்யறவங்க தான். ஆத்துமாதாயம் செய்யறவங்க தான் யாரு? சூப்பர் ஸ்டார். ஆத்துமாதாயம் செய்யறவங்க தான் சுப்ரீம் ஸ்டார். ஆத்துமாதாயம் செய்யறவங்க தான் லிட்டில் ஸ்டார். உலக பிரபலமான சினிமா ஸ்டார்லாம் மங்கி போயிடும், அது டல் அடிச்சிடும். ஆனால் ஆத்துமாதாயம் செய்யும் போது அதுதான் ஸ்டார், பிரகாசிக்கிற ஸ்டார். செய்து பாருங்க. ஆகவே இங்க சொல்றாரு, அசதியாயிராமல் ஜாகிரதையா இருங்க, ஆவியிலே அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அப்படி செய்யும் போது சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய சந்தோஷத்தில் பிரவேசிங்கன்னு சொல்லுவார். நம்ம ஒன்றுமே செய்யாம போன சொல்லுவார், சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், சாத்தானுக்காகவும்
அவன் தூதர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கன்னு ரெண்டு பிரிவு. ஆகவே வலது பக்கம் இடது பக்கம். நம்ம எந்த பக்கத்தில் இருக்க போறோம்? இது வரைக்கும் நம்ம ஊழியம் செய்யல, அனலா இல்லை, ஜாக்கிரதையா இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு, ஆவியார் நம்மோட பேசுறாரு. அவ ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனிமே நான் எப்படியாக வந்திருக்கு, நான் உங்களை பற்றி சொல்லுவோம்ப்பா. நான் இனிமே ஒழுங்கா பைபிள் படிப்பேன், ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், ஒழுங்கா துதிப்பேன், ஆராதிப்பேன். ஆண்டவரே, இனிமே நான் ஜாக்கிரதையா இருப்பேன். உங்க வருகை நெருங்கிடுச்சுப்பா, எப்போ வருன்னு தெரியாது. ஆனால் நான் சந்திக்கிறதுக்கு உடைய சமூகத்தில் நான் காணப்படுங்க, எப்பயும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுப்போம். பாருங்க, பேதரு மனகாசத்தை அழுதாரு, அதனால தான் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். யூதாஸ் மனம் திரும்பலை, நான்கு கொண்டு செத்தான். அதை நம்ம திரும்புவோம், மனம் திரும்புவோம், ஒப்பு கொடுப்போம், நம்ம இயலாமை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்றார், என்னது வரை நான் புறமே தள்ளமாட்டேன்னு சொல்றார். நம்ம தள்ளாத தெய்வன் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஊக்குவிக்கிறவராகிறார். எப்படி அந்த கோயில் கையில் இருக்கிற மண்பாண்டம் பனையெல்லாம் நம்ம போகிறோம், சிறுங்காவில் பசங்க வீட்டுக்கு போகும்போது பார்ப்போம், இந்த மிஷினில் வச்சு சுற்றுவார். அது எவ்வளோ அழுக்கான மண், கல், தூசலர் எல்லாத்தையும் எடுத்து அழகாக வணைஞ்சி ஒரு பாத்திரம் செய்கிறார். அப்படிதான் நம்ம ஆண்டவர் கொய்யவன், நம்மளாம் மண்பாண்டம். நம்மை ஆண்டவர் கையில் கொடுக்கும்போது அவருக்கேற்ற பாத்திரமாய், அவருக்கு உகந்த பாத்திரமாய் நம்ம வணைந்து நம்மை நடத்துவார். அவருடைய சீசர்லாம் பாருங்க, எல்லாம் MABL படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது, BABL படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் படிப்பாளி, பவுல். கமாலியின் பாதப்படியில் படித்தவர், அவர் தான் படிப்பாளி. மீதி பேர்லாம் சாதாரண மீன் பிடிக்கிறது தான். ஒருத்தர் டாக்டர் லூக்கா, மற்றபடி படித்தவங்களை பார்த்தா கவிதா, எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க தான். என்பின்னே வாருங்கள், நான் உங்களை மனசு பிடிக்கலாம்னு சொன்னார். பழையெல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு வந்தாங்க. 3 வருஷம் அவரோட கூட இருந்து அவர் ட்ரெயினப் கொடுத்தாரு. அவர் தான் ஒவ்வொரு தேசத்துக்கும் போயிட்டு ரத்த சாட்சியம் மறிச்சாங்க. இந்தியாவுக்கு வந்தவர் தோமா. நம்முடைய இந்தியாவுக்கு வந்து இன்றைக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்லப்படுகிற அந்த இடத்துல ஈட்டியால் குத்தப்பட்டார். ஆனால் இப்போது அடக்கம் பண்ணப்பட்டு சாந்தம் சர்ச்சி ரத்த சாட்சியம் மறுத்தார். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒருத்தர். பேதரு ஆண்டவரை நேராக சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் என்னை தலைகீழாக சிலுவையில் அரைங்கன்னு சொல்லி சிலுவையில் தலைகீழாக இருந்தார். யோவான் அங்கே பத்மத்தி விழா நாடு கடத்தப்பட்ட பாண்டார். இப்படி நிறைய அவருடைய அப்போஸ்தலர்கள் எல்லா தேசத்துக்கும் போயிட்டு ஒழிவு செய்தாங்க. ஆகவே அவனுடைய சுவிசேஷத்தை கேட்டு நாம சும்மா இருக்கக்கூடாது, எதையாலும் செய். அதான் செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை. செய் அல்லது செத்து மடி செய்யணும். நம்ம ஆண்டுக்காக எதையாவது செய்யணும். அதான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுடைய இலக்கு, அவங்க வந்து ஸ்லோகம் கோ ஆர் சென்ட். போ அல்லது அனுப்பு. நீ போய் சொல்ல முடியலையா, சரி காணிக்கை கொடுத்து ஒரு ஆளை மிஷினரி அனுப்பு. IGS அப்படிதான். ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜான் டிம்ஸ் வந்தார். அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தசபாகம் கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரர் தாங்கினாங்க, ஒவ்வொரு சபைகளை கட்டினாங்க. ரிட்டையர்ட் ஆன கூட அவரை பென்ஷன்லேருந்து தசபாகம் கொடுத்து இருக்கிறாங்க. பேப்பர் வாங்கி படிச்சுட்டு அதை விற்று அதில் தசபாகம். கனடாவில் வயசான ஆயாம்மா தாத்தா பாட்டி வருவாங்க. அது கூவத்தூர் திருக்கழுக்கு பார்த்தா அங்கே ஒரு ஹாஸ்டல் இருந்து சார்லஸ் பெனி ஒரு ஐயா நடத்துவார். ஒவ்வொரு டிசம்பர் ஜனவரியில் தான் 3 நாள் கன்வென்ஷன் நடக்கும். வருவாங்க வயசானவங்க. அந்த கனடாவில் பஸ் ஓட்டுறவங்க ஸ்கூலுக்கு இந்த வயசான தாத்தா பாட்டி, அவங்க அந்த சம்பளத்தில் எடுத்து வச்சு அங்கே ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் நடத்த உதவி செஞ்சாங்க. ஊழியர் போகும்போது அந்த கன்வென்ஷனுக்கெல்லாம் உதவி செய்யும். பாருங்க, அவங்க நாம சொகுசா இருக்கிறோம் வேண்டாம். நம்ம ஆண்டவருக்காக இருக்கிற நாட்களில் ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், செபிப்போம்.